சுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல உண்மையாலுமே இர்ஃபான் மேலேயே தப்பு? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இர்ஃபான் மேலேயே தப்பு? இர்ஃபான் மேல தப்பு இருக்கு. ஆனா இர்ஃபான் மேல மட்டும்தான் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. அத உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆதியில இருந்தே பணக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க கூட அமைதியா தான் இருப்பாங்களாம். ஆனா இந்த பாதியில பணக்காரங்க ஆவுறாங்க பாருங்க. அவங்க தான் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவாங்களாம். இந்த ப்ராவர்ப நேத்து நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா? இர்ஃபான பத்தி. அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் நான் இத இப்ப இங்க சொல்றேன்னா, எங்கேயோ இருந்த அவரு, இப்போ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இவ்ளோ பெரிய பட்ஜெட்ல லக்ஸூரியா வீடு கட்டி, அவரோட லைஃப் ஸ்டைலே மாறி போய் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லேருந்து, பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது, பாட்காஸ்ட் பண்றதுலேருந்து எல்லாமே பண்றாருன்னா, இதெல்லாம் யாரால? நம்மளால தான். ஓகேவா? அதாவது நம்ம எவ்ளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே, நம்ம எங்கருந்து வந்தோம் அப்படின்றத மறந்துறவே கூடாது. அதுதான் நம்ம ஒரு நல்ல உயரத்துக்கு நம்மள கூட்டு போகும். சரிங்களா? இது எத்தன பேர் அக்ரி பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் நான் இத இப்ப சொல்றேன்னா, YouTubeல, சோசியல் மீடியால நெறைய நல்ல நல்ல யூடியூப் சேனல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் தேடி பார்க்கவே மாட்டோம். இந்த மாரி ஃபுட் விளாக் பண்றது, நார்மலான டிராவல் விளாக் பண்றது, டான்ஸ் பண்றது, டேர் பண்றது, இந்த மாரி தேவையில்லாத நமக்கு அதாவது நமக்கு வாழ்க்கையில என்டர்டெயின்மென்ட் தேவ தான் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தான்.